யார் தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனுக்கு எதிராக கச்சேரி தேவகவுடாவை பிரதமராக்குனது யார்? மூப்பனாரை பிரதமராக்க விடாமல் ஆக்குனது யார்? தமிழனுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சா இல்லையா? பிரதமராகிற வாய்ப்பு யார்? கருணாநிதி தானே பண்ணார். மறுக்க முடியுமா? நீங்கள் நமக்கு தண்ணீர் கொடுக்காத கர்நாடகத்தை சேர்ந்தவரை நீங்கள் பிரதமராக்குனா அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்? யார் துரோகம் செஞ்சது? காவிரி இதை புதுப்பிக்காமல் விட்டது யார்? 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டிய ஒப்பந்தத்தை 24லேருந்து 1974 புதுப்பிக்க வேண்டியதை யார் விட்டது? கர்நாடகத்தில் இருக்கிற கிருஷ்ணராஜ சாகரை தவிர கபினி, ஹேமாவதி, கேரங்கி அத்தனை அணைகளும் கட்டி முடிக்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில்? கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்தில். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக நாங்கள் அறிவித்தோமே. புரட்சி தமிழர் எடப்பாடியார் அறிவித்தாரே. நாங்கள் ஏதோ சும்மா ஒரு வார்த்தை இதுக்காக புரட்சி தமிழர் சொல்லலை. அவர் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர் கிடையாது. அதே தஞ்சை மாவட்டத்தில் மீத்தேன் எடுப்பதற்கும் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கும் அனுமதி கொடுத்தது யார்? அன்னைக்கு துணை முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின். அதனால எந்த இடத்துலையும் நீங்கள் பாஜகங்கிற பூச்சாண்டியை காட்டி வேற ஒன்றும் உங்கள்கிட்ட பாயிண்ட் இல்லை. அது எடுபடுகிறதுன்னு நம்புறீங்களா? அவங்கள சொல்றாங்க எடுபடுகிறதுன்னு சொல்றாங்க. எடுபடுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அவங்க நம்புறாங்க. நான் அதெல்லாம் வெற்றுது தமிழ்நாட்டில் எடுபடாது. இந்த 3000 கொடுத்தது கூட இன்னைக்கு இம்பாக்ட் கிடைக்கலையே. வெறுப்பினுடைய உச்சத்தில் மக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் வெறுப்பின் உச்சத்தில் 8 வயது குழந்தை முதல் 80 வயது மூதாட்டி வரை இன்றைக்கு சுதந்திரமாக நடமாட முடியாத சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணகர்த்தாவாக இருக்கின்ற அக்யூஸ்டுகளை, அந்த குற்றவாளிகளுக்கு கேடயமாக திமுக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஞானசேகரன் உட்பட அந்த தெய்வ செயல், அரக்கோணம் தெய்வ செயலேருந்து ஆரம்பித்து இவங்களுக்கெல்லாம் யார் புகலிடம் கொடுத்துட்டு இருக்கா? நீங்கள் தானே பண்ணுறீங்க. ஜாபர் சாதிக்கிலிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு இதை சொல்லுங்கள். நேற்றைக்கு போதையினுடைய உச்சத்தில் நீங்கள் ஓரிரு மாதங்களுக்கு முன்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. திருத்தணியில் அந்த ட்ரெயினில் போன வடமாநிலத்தை இளைஞரை வெட்டினாங்க. நேற்றைக்கு முதல் நாள் செப்டோ உணவு கொண்டு போன வேளச்சேரியை சேர்ந்த ஒரு வரை வெட்டினாங்க. நேற்றைக்கு கோயம்புத்தூரில். இந்த மாதிரி போதையினுடைய பாதையில் இந்த மக்களை கொண்டு போய் சேர்த்தது யார்? நீங்களே போதையின் பாதையில் செல்லாதீங்க. அதை யாராவது நடிகர் சத்யராஜ் சொல்லலாம். நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? உங்கள்கிட்ட சட்டம் ஒழுங்கு இருக்குது. சட்டம் ஒழுங்கு முடுக்கி விட்டு சார் எல்லா ஆட்சி காலகட்டத்திலையுமே மதுவால போதையால ஏதோ சமூக விரோதம் இருக்கத்தான் சார் செய்யலாம். எல்லா ஆட்சியுமே இல்லையான ஆட்சியா? நான் தெளிவாக சொல்கிறேன். அதை பொதுமைப்படுத்தி அதுலேருந்து நீங்கள் தப்பிக்க முயற்சி செய்யாதீங்க. எல்லா ஆட்சியிலையும் ஜாபர் சாதிக் இருந்தாரா? இன்டர்நேஷ்னல் லெவலில் மெத்தப்பட்ட பையன் கடத்தினாரா? மெத்தப்பட்ட பையன் ஒன்று நீங்கள் அதுக்கு முன்னே கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியல. என்னுடைய அரசியல் அறிவு இருக்கு. மெத்தப்பட்ட பையனுங்கிற ஒரு இதை முதலாக தமிழகத்திற்கு இல்லை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியது ஜாபர் சாதிக்கு. அவரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு எப்படிங்க அயலக பிரிவு கொடுப்பீங்க?